ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. அண்ட் நம்மளோட மென்டல் ஹெல்த் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. மைண்ட் வந்து சரியில்லை. ஸோ அதனால தான் வந்து வீடியோ வந்து கண்டினியூஸாக போஸ்ட் பண்ண முடியல. ஸோ ஓகே, இந்த விலாக் வந்து கொஞ்சம் ஜாலியாக போகிற மாதிரி விலாகாக போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு வீக்கெண்ட் விலாக் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் யூசுவலா வீக்கெண்ட் இப்படி தான் போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப ரேரா எப்பயாச்சும் இந்த மாரி ஜாலியா வீக்கெண்ட் வந்து போகும். ஸோ அத வந்து கேப்சர் பண்ணி உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்னு நெனச்சேன். ஸோ கோர்ட்யார்ட்ல வந்து ஒரு ஈவென்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஈவென்ட் டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து கட் பண்ணிடுறேன். ஸோ அந்த ஈவென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நானும் பிரவீனும் வந்து போனோம். அது வந்து நைட் ஈவென்ட் ஓகேவா. ஸோ அது போனப்போ வந்து இங்க வந்து கொஞ்சம் ஆ உள்ள நுழையும்போதே கொஞ்சம் கூட்டமா இருந்தது. என்னடா! அப்படின்னு சொல்லி பார்த்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கொஞ்சம் பொலிட்டீஷியன்ஸ் அந்தவங்கலாம் வந்து வந்திருந்தாங்க அந்த ஹோட்டலுக்கு. திருச்சி மேரியாட்ல தான் வந்து அவங்களும் வந்து கரெக்ட்டா வந்திருந்தாங்க. ஸோ நம்ம வந்து சைட்ல அப்படியே கேப்ல கொஞ்சம் வெயிட் பண்ணி, அதுக்கப்புறமேட்டு ஃபைனலா உள்ள போயாச்சு அந்த ஈவென்ட்டுக்கு. அண்ட் அந்த ஈவென்ட்டுக்கு நம்மள வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க சீஃப் கெஸ்ட்டா அப்படிலாம் சொல்லணும்னு கொஞ்சம் ஆசையா தான் இருக்கு. அப்படி இன்வைட் பண்ணல. ஜஸ்ட்டு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ வந்து நானும் பிரவீனும் வந்து கிளம்பியாச்சு. அண்ட் வெளியில வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அதெல்லாம் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ மீன்வைல் நாங்க வந்து உள்ள வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சுட்டு, வெல்கம் ட்ரிங்க்லாம் குடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமேட்டு உள்ள போயிட்டோம். ஈவென்ட்டே முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி இந்த கொஞ்ச நேரம் தான் உள்ள காட்ட முடிஞ்சுது. அண்ட் அதுக்கப்புறமேட்டு டின்னர் வந்து காம்ப்ளிமென்ட்ரியா வந்தது. ஸோ வந்து ரிலாக்ஸ்டா வந்து என்ஜாய் பண்ணோம் மீல. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே மோஸ்ட்டா வந்து எல்லா ஸ்டேட்டோட வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் இருந்தது. ஹைட்ராபாட் பிரியாணி இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு நான் வெரைட்டீஸ் இருந்துச்சு. பிரியாணீஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்தது. ஸோ அதில ஒன்னொன்னா வந்து டேஸ்ட் பண்றதுக்கு தான் வந்து கரெக்ட்டா இருந்துச்சு. இந்த பஃபே நம்ம நெனப்போம். ஃபுல்லா வந்து நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்க ஃபுட் ஐட்டம்ஸ பார்த்தோனே நமக்கு வந்து வயிறு ஃபுல்லாயிடும். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு ஒரு டின்னர் டேட் வந்து நாங்க போன மாதிரி இருந்தது. அந்த ஈவென்ட்னால லக்கீலி. ஸோ ஜாலியா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, நாங்க வந்து டின்னரையும் வந்து முடிச்சுட்டோம். ரொம்ப பார்த்து பார்த்து அட் மீன் வேஸ்ட்டும் பண்ண வேணாம் அப்படின்ற மாரி எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ வந்து எதெல்லாம் வேணுமோ அத மட்டும் ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எதெல்லாம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு இத நம்ம ட்ரை பண்ணாம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன் சில டைம். ஸோ அந்த மாரி ஐட்டம்ஸ டேஸ்ட் மட்டும் பார்த்துட்டு விட்டுட்டேன். அந்த மாரி ஐட்டம்ஸ் டேஸ்ட் பார்த்ததுல நல்லாவும் இல்ல நான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பன்னீர் பட்டர் மசாலா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்த் இண்டியன் தாலீஸ் தான் வந்து கொஞ்சம் நெறையா இருந்தது. வெரைட்டீஸ் எல்லாமே. அண்ட் தோசை கவுண்டரும் வந்து லைவ் கவுண்டர் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து இருந்துச்சு. ஸோ எனக்கு புடிச்சது எல்லாத்தையும் எடுத்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். அண்ட் என்னோட சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா, ஹேப்பியாவும் ஃபீல் பண்ணுவேன். அண்ட் என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் இருந்தது அப்படின்னு நான் அன்னைக்கு மறந்துட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அப்படியே வந்து நம்ம பார்த்துட்டே போலாம். கர்ட் ரைஸ் இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து கர்ட் ரைஸ் வந்து செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. லாஸ்ட்டா கொஞ்சோண்டு டேஸ்ட் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் திரும்ப போட்டு கர்ட் ரைஸோட வந்து முடிச்சேன். அதுக்கப்புறம் இது வந்து ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் இருந்துச்சு. இதுவும் செம்மையா இருந்துச்சு. டக்குன்னு வந்து ஃபில்லிங் ஆயிடுச்சு ஸ்டொமக். நான் வந்து நெறைய சாப்பிட்ற பெர்சன் கிடையாது. ஆனா எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி தான் வந்து சாப்பிட்டேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் என்னோட ஃபேவரட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, டெசர்ட் தான். ஸோ டெசர்ட்ல என்ன வெரைட்டீஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டுருந்தேன். பார்த்தா, அதில வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு கேரமல் புட்டிங் இருந்தது. அண்ட் லாஸ்ட்டா வந்து ஏதோ ஒரு காயில வந்துட்டு அல்வா செஞ்சிருந்தாங்க. ஸோ நமக்கு அல்வா அன்னைக்கு மூடு இல்ல சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் புட்டிங்கும் வந்துட்டு அந்த வீக் அம்மா பண்ணியிருந்தாங்க. ஸோ வீட்லயே வந்து அம்மா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து திருப்தியா சாப்பிட்டாச்சு. அண்ட் லாஸ்ட்டா வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் தான் பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ 2 ஸ்கூப் வந்து அந்த அண்ணா வந்து எனக்கு வச்சுட்டாங்க. சாப்பிடவே முடியல. அதுக்கப்புறமேட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு அந்த ஒரு கொஞ்சோண்டு நம்ம ஐஸ்கிரீமா எப்படி வச்சுட்டு வந்தோம் அப்படின்னு நெனச்சு நெனச்சு ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆனா ஃப ஃபுல்லா வந்து சாப்பிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் டிஷ்ஷஸ் வந்து பிரவீன் அழகா கேப்சர் பண்ணியிருக்காங்க. என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்கு அப்படி சொல்லிட்டு. ஸோ ஃபைனலா எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி உட்காந்து பொறுமையா சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் ஈவென்ட்டும் வந்து நல்லபடியா வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் குவாலிட்டி ஆஃப் த ஃபுட் எல்லாமே வந்து அன்னைக்கு நல்லா இருந்தது. நார்மலா நம்ம வந்து மேரியாட்ல வந்து பஃபெட் வந்து போடுறாங்க. ஸோ, அ அந்த காஸ்ட்லாம் எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. ஏன்னா நான் ட்ரை பண்ணதில்ல. பட் வந்து நெறைய வெரைட்டீஸ் இருக்கும். நான்வெஜ் அண்ட் வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் எனக்கு தெரியும். ஸோ நீங்க உங்களுக்கு
ஸோ இது வந்து ஈவென்ட் ஆர்கனைஸ் பண்ண அந்த டின்னர் தான். அது இல்லாம தனியா இங்க வந்து கோர்ட்யார்ட்ல வந்துட்டு பஃபேஸ் வந்து அவைலபிளா இருக்கும். நீங்க வந்து முன்னாடியே புக் பண்ணி, ஆன்லைன்ல பே பண்ணி, அது மாரி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டீங்க அப்டின்னா, நான்வெஜ் அண்ட் வெஜ் எதோ ஆப்ட் பண்றீங்களோ, நீங்க வந்து ஆப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லா ஹேப்பியா சாப்ட்டுட்டு அங்கருந்து வந்து கெளம்பிட்டோம். ஸோ இது ஒண்ணும் இல்ல. நம்ம ஊர்ல என்னென்ன பிளேஸஸ், டூரிஸ்ட் பிளேஸஸ் இருக்கு அப்டி சொல்லி போட்டுட்டு இருந்தாங்க. ஃபுல்லாவே கோயில் தானே நம்ம ஊர்ல இருக்கும். ஸோ அத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வெளியில என்ன இருக்குன்னு சும்மா வேடிக்கை பார்த்துட்டே வந்து வந்துட்டுருந்தேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, சம்மர்னால மேங்கோ அண்ட் அதுக்கப்புறமேட்டு சீசனல் ஃப்ரூட்டான ஜாக் ஃப்ரூட் அத வச்சு டெசர்ட்ஸ்லாம் நெறைய ஃப்ரெஷ்ஷான டெசர்ட்ஸ்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஹெல்தி தான். பட் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது ஜஸ்ட் சும்மா பார்த்துட்டு, அங்கருந்து ஜஸ்ட் வீடியோ எடுத்துட்டு, ஃபோட்டோஸ் கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டு நாங்க வந்து கெளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்கெண்ட்ல வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அ கேரம் வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இட்ஸ் அ பெட் மேட்ச். ஸோ கொஞ்சம் சீரியஸா விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஃபைனலா வந்து நான் எவ்வளோ காயின்ஸ் வின் பண்ணேன் அண்ட் பிரவீன் எவ்வளோ காயின்ஸ் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இதில வந்து நான் வின் பண்ண காயின்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பிரவீன் வின் பண்ண காயின்ஸ் வந்து காட்ட சொன்னேன். அண்ட் அந்த மேட்ச்லன்னு பார்த்து பிரவீன் வந்து ஒழுங்காவே விளையாடல. நான் வீடியோ ஷூட் பண்றேன். அப்போ அந்த மேட்ச்ல வந்து அவங்க வந்து இவ்வளோ தான் வந்து காயின்ஸ் வின் பண்ணியிருந்தாங்க. கரெக்ட்டா நீ வின் பண்ணப்போ வந்து எடுத்துக்கிட்டியா? அப்படி சொல்லி சொன்னாங்க. எனிவேஸ் ரெட் வந்து நம்ம ஜெயிச்சாச்சு. ஸோ அப்படிதான் வந்து அந்த வீக்கெண்ட் வந்து போச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, ம் இவன கூட்டிட்டு நானும் பிரவீனும் வந்து ஒரு ரெசார்ட்க்கு வந்து போனோம். திருச்சியில ரெசார்ட் ஓகேவா? இந்த இடம் வந்து மோஸ்ட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் திருச்சிக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 1 டே ஸ்டேகேஷன் பிளான் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா இங்க வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். அண்ட் ஸ்டே அதுக்கப்புறமேட்டு ஸ்விம்மிங் பூல் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த ரெசார்ட் ரோஸ் கார்டன் ஹோட்டல் அண்ட் ரெசார்ட். அண்ட் இங்க வந்து ஓப்பன் பார்ட்டி ஹால் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு நீங்க ஸ்டே பண்ணலாம். அண்ட் இங்க வந்து ரிசப்ஷனும் வந்து நீங்க அரேஞ்ச் பண்றதா இருந்தா பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் உள்ள நுழைஞ்சோனே இப்படி தான் இருக்கும். அண்ட் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெடியும் நாங்க வந்து கூட்டு போயிருந்தோம். மார்னிங் ஒரு 10:00 இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல போனோம். எக்ஸாக்ட்டா எனக்கு டைம் ஞாபகம் இல்ல. அந்த டைம்ல தான் போனோம்னு நெனைக்கிறேன். அண்ட் சேஞ்சிங் ரூம்ஸ் இருந்துச்சு. ஸ்விம்மிங் பூல் இருந்தது. நாங்க வந்து அன்னைக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் வந்துட்டு 1 ஹவருக்கு வந்து நாங்க புக் பண்ணிட்டு, அங்க ஆன் ஸ்பாட் போய் வந்துட்டு 1 ஹவருக்கு புக் பண்ணிட்டோம். ஸோ பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்க நேர்ல போய் செக் பண்ணி பாருங்க. இல்ல அவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து அந்த ஃபோட்டோல இருக்கும். ஸோ வந்து செக் பண்ணி பாருங்க. ஏன்னா வந்து நான் போஸ்ட் பண்றப்போ அவங்க மேபி பிரைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இது சம்மர் சீசன்னால மேபி நெறைய வருவாங்க அப்படின்றனால சேஞ்ச் ஆகலாம். ஸோ அதனால தான் நான் என்னோட பிரைஸ் வந்து ஷேர் பண்ணல. ஸோ நீங்க நேர்ல செக் பண்ணி பாருங்க கோச்சுக்காம. ஸோ இங்க வந்து ஸ்விம்மிங் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அதுவும் இல்லாம நெறைய ஃபங்ஷன்ஸ் வந்து நடக்கும். ஈவினிங் டைம்ல பார்த்தீங்கன்னா, அந்த லைட்ஸ்லாம் போட்டு வந்து ஓப்பன் பார்ட்டி ஹால்ல வந்துட்டு சிம்பிளா வந்துட்டு என்கேஜ்மெண்ட் அந்த மாரி நீங்க பிளான் பண்றீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு ஆக்சுவலி இந்த ஸ்பேஸ் வந்து. இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்திலேயே வந்துட்டு வச்சிருந்தாங்க. நம்ம வந்து பஃபே அரேஞ்ச் பண்ணிட்டு சிம்பிளா வந்து ஒரு ஸ்டேஜ் போட்டுட்டு ஆ பண்ணாலே வந்து நல்லாயிருக்கும் அப்டின்ற மாரி ஃபீல் குடுத்துச்சு. உங்களுக்கு வேணும் அப்டின்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ, அதுக்கப்புறம் என்ன மாரி எக்சர்சைஸே பண்ணாம ஓபி அடிக்கிறவங்க, அதாவது கன்டினியூஸா வந்து எக்சர்சைஸ் வந்து இதுவரைக்கும் எக்சர்சைஸ் ரொம்ப அதாவது பண்ணணும்னு நெனைப்போம். பட் ஆனா வந்து ஏதாவது ஒரு ரீசனால டக்குனு பிரேக் ஆயிடும். அதாவது பீரியட்ஸ் டைம் வரும்போது பிரேக் ஆயிடும். அதுக்கப்புறம் திரும்ப கன்டின்யூ பண்ணணும்னு நெனைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு. ஸோ, அந்த மாரி பெர்சன்ஸா இருக்கீங்க அப்டின்னா வந்து சம்மர்ல ஸ்விம்மிங் பூல வந்து ஒரு ஆப்ஷனா எடுத்துக்கோங்க. உங்க வெயிட் லாஸ வந்து கண்டிப்பா இதில வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ரிசல்ட்ஸ் தெரியும். ஏன்னா வந்துட்டு ஸ்விம்மிங் வந்து நல்லா கேலரீஸ் வந்து பர்ன் பண்ணும். ஸோ, எனக்கு வந்து ஸ்விம்மிங் வந்து தெரியாது. பட் நல்லா என்ஜாய் பண்றதுக்கு 1 ஹவருக்கு என்ஜாய் பண்றதுக்கு தான் வந்து போயிட்டு நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம். அண்ட் பிரவீனுக்கு வந்து ஸ்விம்மிங் தெரியும். ஸோ, அதனால அவங்க வந்து ஸ்விம் பண்ணிட்டுருந்தாங்க. நான் உள்ள போயிட்டு இந்த மாரி போசஸ்லாம் குடுத்துட்டுருந்தோம். பட் அத வந்து கேப்சர் பண்ண முடியாது இதுல. ஸோ, ஜஸ்ட் வந்து உள்ள ஜஸ்ட் கொஞ்ச நேரம் வந்து விளையாண்டுட்டு எங்களோட அந்த டைம் போச்சு. ஸோ, அங்கேயே வந்து லாக் இருக்கும். ஸோ, நம்ம வந்து என்டர் ஆன டைம், அதுக்கப்புறமேட்டு செக் அவுட் ஆகுற டைமும் வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் அந்த சைட் போர்ட்ல வந்து போட்டிருக்காங்க. அண்ட் எனக்கும் அந்த கிளாஸ் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கேப் குடுத்தாங்க. அந்த கிளாஸ் போட்டுட்டு நம்ம வந்து தண்ணிக்குள்ள போய் பார்க்குறப்போ வந்து,
அழகா கிளியரா தெரிஞ்சது. அது இல்லாம போய் பார்த்தப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியல. ட்ரை பண்ணி பார்த்தேன் 2மே. நான் அத முடிச்சுட்டு சேஞ்சிங் ரூம் போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஒரு ஹார்ட் குடுத்துட்டு இந்த பிளேஸ்க்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்டின்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோல பார்க்குறேன். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.